எலெக்ஷன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா 30-40 வருஷமா ஒரு கட்சிக்கு தொண்டனா இருக்காரு ஹீரோவோட அப்பா. எலெக்ஷன் வந்தா மட்டும் அவர் யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த கட்சிக்காரங்க. மத்தபடி அந்த கட்சி அவருக்கு ஒண்ணுமே செய்யல, போஸ்டிங் கொடுக்கல. அதே கட்சியில இருக்கிறவங்க அவரை அவமானப்படுத்துறாங்க. இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ அவரோட அப்பா பேரை காப்பாத்துறேன்னு அவரு எலெக்ஷன்ல நிக்கிறாரு. யாருக்காக இவர் அரசியல்ல நிக்கிறாரோ அவரே இவருக்கு ஆப்போசிட்ல நிக்கிறாரு. இதுதான் இந்த படத்தோட கதைன்னு சொல்ல மாட்டேன். இப்ப நான் சொன்ன இந்த கதையை வச்சு பண்ணா கூட இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். ஆனா இவங்க இந்த கதை மாதிரி கொண்டு கடைசியா பழி வாங்குற கதையா மாத்திட்டாங்க. வழக்கம் போல பழி வாங்குற கதை, ஈகோ பிரச்சனை, வில்லன் யாரு, வில்லன் செத்தானா இல்லையா, இந்த கதையில தான் இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்துக்கு எலெக்ஷன் பேர் வச்சிருக்காங்க. எலெக்ஷன் வருது, அதுக்கு பெருசா டீட்டெயிலிங் இல்ல. வருது போகுது, வருது போகுது, தோக்குறாங்க. இப்படி இவங்க தோக்கும் போது இவங்க ஜெயிக்கணும்னு நம்ம நினைக்கணும். இதே மாதிரி இந்த படத்துல நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கு. நம்மளே இந்த படத்தை கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருக்கோம். நம்மள மேலும் கஷ்டப்படுத்துறதுக்கு அங்கங்க சாங் வருது. எல்லாத்தோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. ஆனா படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த கேரக்டரும் மைண்ட்ல நிக்கல. அந்த அளவுக்கு தான் அவங்க எழுதியிருக்காங்க. இதே எலெக்ஷன் கதை கொண்ட ஒரு வெப் சீரிஸ் இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கு, தலைமை செயலாகம்னு. அதையும் இதையும் கம்பேர் பண்ண முடியாது. அந்த கதை வேற பின்னணி, இந்த கதை வேற பின்னணி. இப்ப நான் அதை சொல்றேன். இந்த வீடியோவுக்கு முன்னாடி வீடியோவில் தலைமை செயலாக்கும் வெப் சீரிஸ் தான் ரிவ்யூ பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க. என்னன்னு போய் பார்த்தா ஒரு 20 செகண்டை கட் பண்ண சொன்னாங்க. அந்த 20 செகண்டை கட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டேன். இப்போ அந்த வீடியோ பப்ளிக்ல தான் இருக்கு. ஒரு நல்ல சுவாரஸ்யமான வெப் சீரிஸ். ரிவ்யூ வீடியோவை பாருங்க. ரிவ்யூ வீடியோவில் ஸ்கிப் ஆகிற சீனை நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருப்பேன். ஷார்ட்ஸ் வீடியோவையும் பாருங்க. பார்த்துட்டு கடைசியா டைம் இருந்துச்சுன்னா அந்த வெப் சீரிஸையும் பாருங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க. ஒரு சுமாரான படமா இருந்தாலும் நான் அந்த படத்தை பாப்பன்னு சொல்றவங்களுக்காக எடுத்த படம் தான் எலெக்ஷன்.